வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நவராத்திரி குழு விழா அது வருஷம் நடக்கும். இந்தியா முழுவதுமே நடக்கும். தமிழகத்திலே உண்டு. குறிப்பாக வட இந்தியாவில் தான் இது ரொம்ப பிரபலியம். கர்பா நடனம் சொல்லிவிட்டு கோலாட்டம் ஆடி ரொம்ப பெண்கள்லாம் ரொம்ப நினைக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் கலந்து ஆடி ஒரு நடனம்லாம் பண்ணி சிறப்பாக கொண்டாடுறோம். 3-10 அக்டோபர் 3-10 12 அக்டோபர் வரைக்கும் ஒரு 9-10 நாளைக்கு இந்த நவராத்திரி விழாக்கள் கொண்டாடப்படும். ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் இந்திய அளவுக்கு இல்லாமல் உலக அளவுக்கே இருக்கு. எங்கெங்கு இந்து சமுதாய மக்கள் இருக்கிறார்களோ அவர் அனைவருமே நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடுவாங்க. அது அவரவருடைய நிலைப்பாடு அந்தந்த நேரத்தில். இதன் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த கேண்டீன்ல ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க நேற்று. அதாவது நவராத்திரி விழா நடக்குது, ஊருக்குள்ளா நடக்குது, முடிஞ்சு போச்சு. உச்ச நீதிமன்றத்துக்கு நல்லவன் வருவான், கெட்டவன் வருவான், ஒரு கொலகாரன் வருவான், ஒரு குடும்பஸ்தன் வருவான், அசைவம் சாப்பிட்ற வருவான், சைவம் சாப்பிட்ற வருவான், திடீர் டீ குடிப்பான், ஒருத்தன் மாட்டுக்கறி தம்பான். அது அவரவருடைய நிலைப்பாடுங்க. இதெல்லாம் பொதுவான ஒரு இடம். உச்ச நீதிமன்றம், சினிமா தியேட்டர், காய்கறி மார்க்கெட், இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாடு. மார்க்கெட்டு, பூங்கா, அங்கெல்லாம் கொண்டு போய் சனாதனத்தை நுழைக்கின அப்படின்னா ஏற்றுப்பாங்களா? உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கேண்டீன்ல நவராத்திரி விழா ஸ்டார்ட் ஆனதுனால அந்த 9 நாள் 10 நாளைக்கு 3-10 to 12-10 வரைக்கும், அக்டோபர் 12-10 வரைக்கும் அசைவ உணவுகள் கிடையாதான். அதே நேரத்தில் பூண்டையும் வெங்காயத்தையும் குழப்பிலிருந்து எடுத்துருவாங்க. பாருங்க எப்படிலாம் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல். இல்லை, இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இன்னைக்கு வழக்கறிஞர்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி சட்டத்துக்கு முரண்பா, மற்றபடி உரிமை மீறலா, இந்த மாதிரி நவராத்திரி விழாவின் சம்பந்தமாக அசைவ உணவுகள் நாங்கள் இனிமே இந்த ஒரு 10 நாளைக்கு 9 நாளைக்கு பரிமாறப்படுவதில்லை, வெங்காயம் கலந்த உணவுகள், பூண்டு கலந்த உணவுகள் சமைப்பதில்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு முடிவு எடுத்திருக்காங்க. இது உணவு சுதந்திரத்தை மீறும் செயலாகும். அதனால இது உடனே என்னன்னு பார்த்து கேட்டு ஏற்பாடு பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு வக்கீல்கள் எல்லாம், உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வக்கீல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி அவருடைய சங்கத்துக்கு இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இது அநேகமா இந்நேரம் வரைக்கும் ஐயா TY சந்திரசூட் ஐயா காதுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னே தெரியல. இதாவது பரவாயில்ல, மத்திய பிரதேசத்துல ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒரு பாஜக இந்தூர் ஊரக மாவட்ட தலைவரா அந்த நபருக்கு சிண்ட் வருமா, அந்த நபர் ஒரு ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். அதாவது இந்த கர்பா நடனம் இருக்கும், அதுல இஸ்லாமிய இளைஞர்கள் மற்ற பெண்கள்லாம் கலந்து விளையாடுவாங்க போல கோலாட்டம். இஸ்லாமிய இளைஞர்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பிரமத இளைஞர்களை கோலாட்டம் ஆடுவதற்கு கர்பா நடனத்தை கலந்து கொள்வது தவிர்க்க வேண்டுகிறாங்க. அந்த பந்தலுக்குள் நுழையிறப்பயே கோமியத்தையும் மற்றபடி இதுல நெத்தியில சந்தனத்தையும் இது திலகத்தையும் எடுமாறு ஒரு சட்டத்தை ஒரு உத்தரவை போட்டு விட்டுருங்க அப்படின்னோடனே இஸ்லாமியர் கலந்து கொள்ள மாட்டான், மற்றபடி வேற்று மதத்தை கலந்து கொள்ள மாட்டான். இதான் நவராத்திரியினுடைய ஒரு கொழு நிகழ்வு என்பது மதச்சார்பற்ற ஒரு நிகழ்வுங்க. அந்த மதம் போயிட்டு இருக்கு. நான்லாம் ஏகப்பட்ட கொழு நிகழ்வுல கலந்துருக்கிறேன், சுண்டல் சாப்பிட்டுருக்கிறேன், கொண்டக்கல்ல கொழுக்கட்டை சாப்பிட்டுருக்கிறேன். ஏன் கொழு நிகழ்வுல நைட்டு இரவு சாப்பாடு டிஃபனே சாப்பிட்டுருக்கேன். ஒரு 150-200 பேருக்கு டிஃபன் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை வெளிப்பாடாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சமய சார்பற்ற ஒரு நிகழ்வா தான் போயிட்டு இருக்கு. நம்ம இந்து மக்கள், கிறிஸ்துவ மக்கள் எல்லாமே கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை, வட இந்தியாவை பொறுத்தவரை சரி. இப்ப இதுக்கு வேட்டு வச்சுட்டாங்க. கேரளா நவராத்திரி விழா, கர்பா நடனம், ரைட், கர்பா நடனத்தை பண்ணு, நவராத்திரியை பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, குறிப்பிட்ட உத்தரவு போடுறதுக்கு நீ யாரு? அதே மாதிரி பாருங்க, உச்ச நீதிமன்றம் அந்த கேண்டீன்ல
உத்தரவு. அசைவ உணவுகள், வெங்காயம் கலந்த உணவு, பூண்டு கலந்த உணவுகள் இந்த நவராத்திரி முடிகிற வரைக்கும் கிடையாது. எப்படிலாம் ஒரு அதாவது சைவ உணவுகள் கூடாது, ரைட்டு, ஓகே. அப்படி பார்க்குற சமயத்துல சாவர்கர் கூட சைவ உணவு சாப்பிட்டவர்கள் அசைவ உணவு அதிகமா சாப்பிடுவாராம். சாவர்கர் RSS ஒரு நிறுவனர். அதை வந்து இன்னைக்கு வந்து கர்நாடக இது சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து தினேஷ் குண்டுராவ் வந்து மிகப்பெரிய குண்டை போடுறாரு. இப்ப இவர் என்ன பண்ணுவாங்க, அசைவ உணவு கூடாது, பூண்டு உணவுகள் கூடாது, வெங்காய உணவுகள் கூடாது, ரைட்டு, ஓகே. இப்ப சாவர்கர் வந்து சைவ உணவு பிரியம், சைவ உணவு சாப்பிடக்கூடியவர், அசைவ உணவு சாப்பிடக்கூடியவர், அசைவ உணவு பிரியமா இருப்பாரு. அவர் நிறைய சாப்பிட்டிருக்காரு. பசுவதையை அவர் எதிர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தினேஷ் குண்டுராவ் வந்து பேசியிருக்கிறாரு. உண்மையில வந்து அவர் இறைச்சி சாப்பிடுவதை ஊக்குவித்தாராம் சாவர்கர். இது எங்க போய் முட்டிக்குவாங்க RSS கும்பல். இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு கட்டுப்பாடுகள் உத்தரவுகளை போடக்கூடிய சமயத்துல சாவர்கர் சம்பந்தப்பட்ட வகையில இப்படி ஒரு உண்மை வந்திருக்கேன் இன்னைக்கு. தினேஷ் குண்டுராவ் கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன, அதுக்கு காந்தி எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேசியிருக்காரு. காந்தி எவ்வளவோ பரவாயில்லை, காந்தி வந்து சைவ பிரியர், ஏன்னா அசைவ சாப்பிட மாட்டாரு. இந்து கலாச்சாரத்தின் அடிப்படையில அது இருக்கிறனால அது அவர் வந்து சைவம் தான் சாப்பிடுவாரு, அசைவம் சாப்பிட மாட்டாராம் காந்தி. ஆனா சாவர்கர் வந்து அசைவ பிரியரான தினேஷ் குண்டுராவ் சொல்லிக்கிறாங்க. புரியுதா? இதையெல்லாம் விட இன்னொரு கூத்து, இதெல்லாம் வந்து சனாதன போக்கின் வெளிப்பாடு. எங்கெல்லாம் வந்து சனாதனத்தை திணிக்க வேண்டுமோ அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து குறிப்பிட்ட கும்பல் வந்து ஒரு பின்னால வந்து அரசியல் பின்புல நிறைய இருக்கு. சும்மா எடுத்தோம்னா சொல்ல மாட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மதவாத பின்னணி இருக்கு. அதனாலதான் வந்து இவரெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பண்றாங்க. ஒரு ஓட்டல்ல வந்து அந்த மாதிரி பண்றான் அப்படின்னா என்ன விஷயம் இருக்கு, என்ன ஒரு உறுதிப்பாடு இருக்கு, என்ன நிலைப்பாடு, யாரு சொன்னது? இதெல்லாம் அசைவ உணவு சமைக்க மாட்டோம், நவராத்திரி வரைக்கும் சமைக்க மாட்டோம். சாவர்கரே வந்து அசைவ பிரியலாம் தினேஷ் குண்டுராவ் சொல்றாரு. இதுக்கு எங்க போய் முட்டிக்க போறீங்க நீங்க? இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், சாய்பாபா சிலையெல்லாம் வந்து தூக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? ஊபியில வந்து மிகப்பெரிய ஒரு கலவரமா போயிட்டு இருக்கு. அதுல வந்து சனாதன ரக்ஷக் தலமா அந்த நிறுவனத்துடைய தலைவர் அஜய் சர்மா அப்படிங்கிறவர் வந்து ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணி சாய்பாபா சிலையெல்லாம் தூக்குவது போட்டு இது வரைக்கும் 10-13 கோயிலுக்கு உள்ள நுழைஞ்சு சாய்பாபா சிலைகளை தூக்கிட்டாங்க. இன்னும் வந்து 50 கோவிலை நாங்க என்னென்ன 50 கோவிலை டார்கெட் வச்சிருக்கிறோம், அந்த 50 கோவில் சாய்பாபா சிலை நாங்க தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆமா, அதன் அடிப்படையில வந்து இவர் வந்து கோயில்கள் பாதுகாப்பை மீறி இவர் கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா வாரணாசியில வந்து சிவன் வழிபாடு மட்டும்தான் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனிப்பட்ட ஒரு உத்தரவு. இல்லை, யார் யார் உத்தரவு போடுறது ஒன்றுமே புரியல. கோமியம் குடிச்சிட்டு தான் கர்ப்பா நடன்னு ஒரு உத்தரவு. அசைவ உணவுகள் நாங்கள் சமைக்க மாட்டோம் நவராத்திரி விழா, அது ஒரு உத்தரவு. இந்த சாய்பாபா சிலைகளை வந்து இந்து மத கோவிலில் வைக்கக்கூடாது கூட ஒரு உத்தரவு. இதுல யாருடைய சம்பந்தப்பட்ட விஷயம்? எல்லாருமே வந்து இன்னைக்கு சாய்பாபா பக்தர் எல்லாம் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சு ஊப்பியில் நீங்க மிகப்பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் நடக்கக்கூடிய சமயத்தை இன்னொரு தகவல் வந்திருக்குதுப்பாங்க. சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் மிகப்பெரிய ஒரு கண்டன குரலை எழுப்பியிருக்காங்க. இந்தியா வந்து மத சுதந்திரத்தை மீறுகிறது, இந்தியாவில் மத சுதந்திரம் காப்பாற்றப்படவில்லை. ஆமா, இந்த சம்பவம் எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படித்தானே தெரியுது. கோமியத்தை குடிச்சிட்டு போறது உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? அசைவ உணவு சமைக்க கூடாதுன்னு கொடுத்து கேண்டீன்ல யார் உனக்கு உச்ச நீதிமன்ற கேண்டீன்ல அசைவ உணவு சமைக்க யார் சொல்லி கொடுத்தது? உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? சாய்பாபா சிலைகள்லாம் வந்து இந்து மக்கள் தான் கொண்டாடுறாங்க, அவங்க தான் கும்பிடுறாங்க, வழிபடுறாங்க. அது அவங்களுடைய பிரியம். அவங்க கோயில் அவங்க வைக்கிறாங்க. ஒரு குரூப் என்ன பண்றான், அஜய் சர்மா அப்படிங்கிற அந்த குரூப், சனாதன ராட்சஸ் தலம் அப்படிங்கிற சனாதன போக்குள்ள அந்த கும்பல் என்ன பண்றது, எல்லாத்தையும் தூக்குது. இன்னைக்கு அந்த அஜய் சர்மாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகணும்? அப்புறம் அமெரிக்கா போன்ற அந்த நாடுகள் வந்து கண்டனம் தெரிவிக்குமா இல்லையா? அந்த மதத்துக்கு சுதந்திரத்துக்கான அந்த அமெரிக்க ஆணையம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மைதானே? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க சொல்ற அமெரிக்கா சொல்றது உண்மைதானே? இந்தியாவில் வந்து மத சுதந்திரம் காப்பாற்றப்படவில்லை, மத சுதந்திரம் எதிரான பல செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன.
இந்தியாவில் மத சுதந்திரமே இல்லை. உண்மைதானே? அது இப்படிலாம் இருந்து அப்புறம் அப்படித்தானே சொல்லுவாங்க அமெரிக்க ஆணையம். புரியுதுங்களா? அதுக்கு வந்து இந்தியா எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து அரசியல் நிகழ்வு அடிப்படையாக கொண்டது. என்ன, இந்தியாவை பற்றி பொய்யான கருத்தை சொல்லுகிறது. தன்னைத்தானே இந்த ஆணையம் வந்து இழிவாக தன்னைத்தானே இந்த ஆணையம் இழிவாக கொள்கிறது. இழிவாக எங்க கொள்கிறது? நீங்க செய்யறதுலாம் வந்து இழிவு கிடையாதா? இல்ல மதவாத கும்பலை பார்த்து கேட்க இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சில சனாதன போக்கு அரசியல்வாதிகளை நான் சொல்றேன். நான் அமெரிக்கா சுட்டி காட்டிட்டான், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, மானமே கப்பல் ஏறி போச்சு. இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு என்ன பண்ண முடியும்? ரைட்டு, கண்டனம் தெரிவிக்கிறீங்க. இஸ்லாமியர்கள் இங்க நிம்மதியா வாழ முடியுதா? இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் ஏன் பண்றீங்க? சிஏஏ அப்படின்னு எதுக்கு கொண்டு வர்றீங்க? எங்க பார்த்தாலும் இஸ்லாமியர்களை எதுக்கு அடிக்கிறீங்க, உதைக்கிறீங்க? உங்களுடைய 10 வருஷம் ஆட்சியில இந்த இதை விட்டுருங்க, 10 வருஷம் ஆட்சியில மெஜாரிட்டியா இருந்தீங்களா, அப்புறம் எதுக்கு இந்திய இஸ்லாமியர்கள் வதச்சிங்க? அப்ப அதெல்லாம் வந்து மத சுதந்திரத்தை தலைவிடதா இருக்கு தானே? எத்தனையோ வீடியோஸ் போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் பிடிக்க வேண்டியது, இஸ்லாமியர் பிடிக்க வேண்டியது, ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்க அடிக்க வேண்டியது, அப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம அமெரிக்காவில் உள்ளவன் இந்த மாதிரி ஒரு கட்டட குரல் எழுப்பத்தானே செய்வான். சர்வதேச மத சுதந்திரத்துக்கான அமெரிக்க ஆணையம் வந்து கண்டன குரல் எழுப்பத்தான் செய்யும். அதுக்கு என்னத்தை நீங்க மூடு விழா போடுறது? அதெல்லாம் போடலாம் முடியும். உண்மையை மறைக்க முடியாதுங்க. மக்கள் முன்னால மக்கள் மன்றத்தை இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற சமயத்துல அமெரிக்காக்காரன் வந்து புதுசாலாம் சொல்ல மாட்டான். அவன் தன்னுடைய கருத்தை வந்து இங்க இருக்கக்கூடிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் கணிச்சு சர்வே எடுத்து சொல்றான். முடிஞ்சு போச்சு. நீங்க நிறுத்துங்க, மதவாதங்களை நிறுத்துங்கள், சனாதன போக்குகளை நிறுத்துங்கள். உங்க இந்து மத மக்களுக்கு எதிராகவே நீங்க வந்து சனாதனத்தை உள்ள திணிக்கிறீங்க. அதை முதல்ல எழுதுங்க. இஸ்லாமியத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இந்து மக்கள்கிட்டயே வந்து உங்களை சனாதன போக்குக்கு கொண்டு போறீங்க. அப்படிங்கிறப்ப இந்து மக்களே ஒரு இந்துக்களாகி உங்களை இந்து மக்களை எதிர்க்கிறார்கள். அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. ஆமா, அப்படிங்கிறப்ப அப்புறம் எப்படி இருக்க போகுது? அமெரிக்கா அப்புறம் கண்டனம் தெரிவிக்கத்தானே செய்யும். யோசிக்கணும் அதெல்லாம் விட்டு போட்டு இவர் சொல்றாரு, இந்தியாவில் உள்ள அவர் சொல்றாரு, இந்த நிறுவனம் வந்து தன்னைத்தானே வந்து ஈழ்த்து கொள்கிறது. இந்த நிறுவனம் அரசியல் நிகழ்ச்சிகளை அடிப்படையாக கொண்டது. நீங்க செய்யறது எல்லாமே என்ன? மத அரசியல் தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதான உண்மை. அதை முதல்ல நிறுத்துங்க. இந்து மக்களை இந்துக்களாகி நீங்கள் இந்து மக்களை எதிர்ப்பதை முதல்ல நிறுத்துங்க. ஆமா, இந்துக்களே உங்களுக்கு எதிராக திரண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கீங்க. ஆமா, அதான் பகிரங்கமான ஒரு பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.